ரொபோஸ்டா இதனே இந்த ஃபில்டர் காய் பவுடர் யூஸ் பண்ணுறது. ஆமாம், ஃபில்டர் இவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், ரொபோஸ்டா. இப்போ தான் உங்களுக்கு எடுத்து காய. இது முழுசு ரொபோஸ்டா தானே? ஆமாம், ஃபுல்லாக ரொபோஸ்டா. சரிண்ணே. விளாப்பழம் கேட்டால் அனுப்பிச்சுடுவீங்களா? இதே விளாப்பழமா? சரி, பட்டாக்கு போவோமா? பட்டாக்கு நான் போவோம். பாருங்க காலை பாருங்க, அப்படி எப்படி கடிச்சிருக்கு பாருங்க. இங்கே ஒரு அட்டையை பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டது மிளகு கிராம்பு எல்லாத்தையுமே விவசாய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. எஸ்டேட் முதல்ல எத்தனை ஏக்கர்ண்ணே? எத்தனை ஏக்கர் இந்த எஸ்டேட்டு? இது வந்து மொத்தம் இந்த எஸ்டேட் வந்து 10 ஏக்கர் பார்க்கும். சரிண்ணே, 10 ஏக்கர் ஃபுல்லு காட்டுக்குள்ளதே போகணும். ஏன்னா இப்படி காட்டுக்குள்ள போகுது. மிளகு காஃபி ஏலக்காய் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சிடலாம்ல. விளாமரத்துக்கு விளாமரமா? இன்னும் எல்லாமே வச்சுருக்கீங்க எஸ்டேட்டுக்குள்ளே? எல்லாமே இருக்கும். விளாப்பழம் கேட்டால் அனுப்பிச்சுடுவீங்களா? விளாப்பழம் அனுப்பிச்சுடுறாங்க. இதே விளாப்பழமா? இதான் விளாக்கா. சரி, இது ரொபோஸ்டா. உங்களுக்கு தை மாதம் வரக்கூடியது. ரொபோஸ்டா இதனே இந்த ஃபில்டர் காய் பவுடர் யூஸ் பண்ணுறது. ஆமாம், ஃபில்டர். இவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், ரொபோஸ்டா. இப்போ தான் உங்களுக்கு எடுத்து காய. இது முழுசு ரொபோஸ்டா தானே? ஆமாம், ஃபுல்லாக ரொபோஸ்டா. சரிண்ணே. இது ஏன்னா ரேட்டு கூடயே இருக்குது எப்பயுமே? இது வந்து தலர் காட்டி ரேட்டு கம்மியாக. தலரை காட்டின ரேட்டு கம்மி. ஆனால் ஃபில்டர் காய் பவுடருக்கு இப்போ ரொம்ப டிமாண்டில் இருக்குல்ல. ஏன் ரொபோஸ்டா எப்பயுமே? ரொபோஸ்டா வந்து உங்களுக்கு அந்த தை மாதம் ஒரு சீசன் தான் வரும். சரி, இந்த இது ஃபில்டர் காஃபிக்கு வந்து உங்களுக்கு அவங்க இந்த ரொபோஸ்டா வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா பல ஏரியாவில் இருக்குது. இந்த காஃபி விவசாயம் எத்தனை நாளைக்கு ஒரு கடை பண்ணுவீங்கன்னு? இந்த காஃபி விவசாயம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. காஃபி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரொபோஸ்டா ஒரு வருஷம். ஃபில்டர் காய் பவுடர்லாம் வெளியூரில் 600 700 விற்கிறாங்களே. ஆமாம், இயற்கையான ஃபில்டர் காஃபி யாரும் குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்காக நீங்கள் அரைச்சி அனுப்புவீங்களா ரோஸ்ட் பண்ணி? அதை வந்து நம்ம காய போட்டால் காப்பி அரிசியை நம்ம அரைச்சி ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விடலாம்ல. ஃபில்டர் காய் பவுடரா 1/2 கிலோ 1 கிலோ வீட்டுக்கு கேட்கறவங்க அனுப்பிச்சி விடலாம்ல. எப்படி? ஏன்னா இந்த மாதிரி இயற்கையானது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இயற்கையான காஃபி குடிச்சாதான் இது காஃபியோட ரியல் டேஸ்ட்டே தெரியும். இதுதான் டேஸ்ட்டு. இந்த காஃபி நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் சிட்டியில் போய் குடிக்கிறதுக்கு இந்த காஃபி உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியும்? அதாவது இந்த நாங்கள் பொடியை போட்டு உடனே எசன்ஸ் இறக்கி சாப்பிட்றோம். சரி, நாங்கள் வந்து ரைஸ் மில்லில் விட்டு காஃபி பொடியை ஆக்கி நாங்கள் உடனே அது ஜீனியோ கருத்தியோ போட்டு நாங்கள் இந்த காஃபி போய் குடிக்கும்போது எங்களுக்கு அதில் உள்ள டேஸ்ட்டு நல்லா இருக்குது. வெளியே குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா டேஸ்ட்டு? வெளியே குடிக்கிற காட்டி எங்களுக்கு வந்து அதாவது அவங்க பாடம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த காப்பியில் இது தனி காப்பி பொடி ஆக்கி நாங்கள் சாப்பிட்றோம். தனி காய்பொடி? தனி காய்பொடி அரிசி அரைச்சி காய போட்டு அரைச்சி அதை ரைஸ் மில்லில் விட்டு பவுடர் ஆக்கி சாப்பிட்றோம். சாப்பிட்றீங்க? ஆமாம். பின்னாடி இருக்கிறதுனா என்னதுண்ணே? இதெல்லாம் எல்லாமே ரொபோஸ்டா தானே? எல்லாமே. இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல இதுனா என்னது? அது கூட அந்த முன்காயில் வந்து இதானது. சிலரில் அரிசி இருக்கும். சரி, அரிசி இருக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் ஒன்றும் எடுக்காமல் இருக்காங்க யாரும்? அதாவது நிப்பாட்டிருக்காங்க. அப்படியே எடுத்துடலாம்ட்டு பல வேலைகள் இருக்கும். விவசாயம் பார்க்கனாலும் இந்த மாதிரி இப்போ இருக்காங்க. இதெல்லாம் காய போட்டு இதை கடிச்சு காமிங்க. இதோட அரிசி தான். இதே உள்ள அரிசி? ஆமாம், இதே அரிசி. இந்த அரிசியை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் ஆக்கி நம்ம காப்பி சாப்பிடுவோம். சரி, அப்போ இயற்கையான முறையில் ஃபில்டர் காய் பவுடர் பண்ணி மக்களுக்கு கொடுத்துடலாமா? மக்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்குறீங்க? 1/2 கிலோ 1 கிலோ நம்பருக்கு ஃபோன் போட்டால் எடுத்து பேசி கொரியரில் போட்டு விட்டுலாம்ல? ஆமாம். சரி சரி, இதே காஃபி விவசாயம். காஃபி விவசாயம். காஃபியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? அதாவது ரொபோஸ்டா ஒன்று இருக்குது, செலைசன் இருக்குது. சரி, செலைசன் காஃபி செலைசனில் வந்து 9ல் ஒன்று இருக்குது. சரி, அதாவது இது சச்சிமோரு ஒன்று இருக்குது. சரி, 3 ரகம் இருக்குதுல்ல. எது ரகம் நல்லது? அதாவது வந்து இது வந்து நம்மளுக்கு அரைக்க வேண்டிய ரைஸும் இல்லை. சரி, நம்ம காஃபி கலரில் காஃபி ரோஜில் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதை உருளையாக உருவி காய போடுறோம். சரி, நல்லா சரக்கு காஞ்சோடனே காஃபி அரிசி ஆக்கி நம்ம பவுடர் ஆக்குறோம். பவுடர் ஆக்குறோம். ஆமாம். இது ஃபுல்லும் காஃபி தானே? இது ஃபுல்லாக இந்த இதுதான் காஃபியா? இது ஃபுல்லு. இது எத்தனை ஏக்கர் காஃபி? இதில் வந்து காஃபியில் பூரா கொஞ்சம் மட்டும் போட்டுருக்காங்க. சரி, அதிகமாக வந்து சச்சிமோர் போட்டுருக்காங்க. சரி, 9 போட்டுருக்காங்க. சரி சரி சரி. இதுதான் காஃபி விவசாயத்தில் லாபம் இருக்கா? காஃபி விவசாயம் லாபம் கிடையாது. உரம் விலை கூடுதலாக இருக்குது. சரி, வேலையாளுகளோட பிரச்சனை இருக்குது. அது விலை விற்றா உங்களுக்கு யூனிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி விலை விற்றா ஒரு 3000 4000 ரூபா வரை எடுக்காங்க. அது காப்பி ஒரு வருஷம் காய்க்கலைன்னா விவசாயிகள் ரொம்ப பாய்க்கிறாங்க. சரி, உரம் வைக்க கூட வழி இல்லாமல் இருக்காங்க. சரி, ஒரு வருஷம் காய்க்கு ஒரு வருஷம் காய்க்காது. இப்படி சூழ்நிலையும் இருக்குது. அப்படியா? ஆமாம்.
காஃபி இயற்கையான முறையில் தயாரிக்கிறீங்க, உரம் எதுவும் வைக்கிற மாட்டீங்கல்ல? உரம் வந்து காப்பியில் வந்து சில பேர் காப்பியில் உரம் வைக்கிறாங்க. நீங்கள் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நாங்கள் சில பேர் விவசாயத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு செடி நல்லா இருக்குமா காப்பி உரம் தான் வைக்கணும். உரம் வைக்கல அந்த காடுக்கு வருமானம் கம்மியாகும். சரி, உரம் வச்சாச்சா நான் இயற்கை இல்லாமல் வைக்கிறோம். நீங்கள் மட்டும் அப்படி பண்ணுறீங்க, இயற்கையாக உள்ள மக்களுக்கு தரணும்னு அப்படி வைக்கிறீங்க? ஆமாம். சில பேர் தெரிஞ்சவங்க அதே மாதிரி உரம் வைக்காமல் விவசாயம் பண்ணுறாங்க. உரம் வைக்காமல் பண்ணுறதுனால உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு அதாவது உரம் இல்லாத இது விவசாயம் பண்ணுறோம். உரம் இல்லாத விவசாயம். ஃபில்டர் காய் பவுடர் கிலோ எவ்வளோ? 600 போதா? 600 வரும். 600 ஃபஸ்ட் குவாலிட்டி. ஆமாம். நல்ல இயற்கையாக முறையில் வீட்டில் எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்? அந்த 1 கிலோ வாங்கி வச்சோம்னா வாசமாக வாங்கிச்சா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். பவுடர் வந்து கெடாது. சரி, உங்கள் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் போடுவாங்க, எடுத்து பேசுங்க. சரியா? இது ஃபுல்லும் காஃபி இயற்கையான முறையில். ஆமாம். நன்றி. பார்த்துருப்போம், நம்ம காஃபி விவசாயத்தை பற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு காஃபி விவசாயம், மிளகு, பட்டை, கிராம் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்களே பாருங்கள். என் காலை பாருங்கள், எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு பாருங்கள். என் காலை பாருங்கள், அப்படி எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே வருங்க, அட்டையை பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டதே மிளகு, கிராம்பு எல்லாத்தையுமே விவசாய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதே நம்மளுக்கு இயற்கையான முறையில் ஃபில்டர் காய் பவுடர், மிளகு, ஏலக்காய், பூண்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அட்டை அவ்வளோ அட்டை இருக்குது. நம்ம ஒரு உள்ள எஸ்டேட் போட்டு வரக்குள்ளேயுமே என் காலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு. இப்படியே இவ்வளோ கஷ்டப்பட்டுதே உங்களுக்கு இந்த பதிவு பண்ணுறோம். யார் யாருக்கு பொருள் வேணுமோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஆர்டரு கொரியர் மூலியமாக அனுப்பிச்சுப்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு 1 கிலோவோ 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ இயற்கையான முறையில் பட்டை, கிராம்பு, பிரியாணினால எது கேட்டாலும் சரி இயற்கையான முறையில் உங்களுக்கு அனுப்பிச்சுப்பாங்க. காஃபி ஃபுல்லு காஃபி எஸ்டேட்டா? காஃபி எஸ்டேட்டுங்க, ஃபுல்லு காஃபி எஸ்டேட்டு. ஃபில்டர் காஃபி பவுடர் கிடைக்குமா உங்கள்கிட்ட? கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இயற்கையான முறையில் நான் ரியல் டேஸ்ட் காஃபி உங்கள்கிட்ட தான் கிடைக்கும். ஆமாம், உண்மையான டேஸ்ட்டு உங்கள்கிட்ட விவசாய இடத்துல இருந்து உண்மையான காஃபி டேஸ்ட்டே இன்னும் சிட்டி சைட்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது உங்கள் மூலியமா எங்களுக்கு கிடைக்கும்ல? கிடைக்கும். மினிமம் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தா அனுப்பி வைப்பீங்க? நீங்கள் 10 கிலோ கேட்குறீங்க, 20 கிலோ கேட்குறீங்க, எவ்வளோக்குள்ளே கேட்கலாம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் ஒன்று அனுப்பிச்சி விட்ருவீங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சா போதும்ல? அனுப்பிச்சா போதும். உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கீங்க? இப்போ நான் கொடலங்காடு வந்து உங்கள் பேர் என்ன கேட்டால் சொல்லுவாங்க? பேர் சண்முகம் கேட்டால் சொல்லுவாங்க. உங்கள் எஸ்டேட்டில் இதுக்குள்ளே தான் இருக்குது. தோட்டங்கள்லாம் இருக்குது. சின்ன சம்சாரிய தோட்டம். ஆமாம், அவங்ககிட்ட நம்ம சொல்லி வாங்கலாம். உங்ககிட்ட இருக்குது. ஆமாம். சரி, மக்களுக்கு சொல்லிடுங்க, நல்லபடியாக அனுப்பிச்சு வைப்பீங்க. மக்களுக்கு நல்லபடியாக மக்களுக்காக அனுப்பிச்சி விட்றோம். சரி, நன்றி.